ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோல் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. கண்டிப்பாக அப்பா இதுக்கப்புறமாவது பிக் பாஸ் 8 வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சமாவது போகுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு செம்ம ஃப்ளாப்பு இதை பண்ணியிருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ரூல் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் செம்ம ஃப்ளாப்பு. அது வந்துட்டு சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ ஃப்ளாப். அதனால் என்னன்னா, கேர்ள்ஸ்குள்ளேயே வந்துட்டு நிறைய பேருக்கு கேர்ள்ஸை பிடிக்கல, பாய்ஸ்குள்ளேயே நிறைய பேருக்கு பாய்ஸை பிடிக்கல. பட் இருந்தாலும் வேறு வழியே இல்லைங்க. வேறு என்னங்க பண்ணுறது, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு வச்சுருக்காங்களே, வேறு வழி இல்லாமல் அவங்க கூட தான் இருந்தாவணும், அந்த பொண்ணு கூட தான் இருந்தாவணும்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துட்டு பிடிக்கலான்னு கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதனால் என்னாச்சுன்னா, யாருமே வந்து ஓப்பனாக பார்க்க முடியல, பயமாகவே இருக்காங்க. ஒரு ஒரு அவங்கள ஏதோ ஒன்று தடுக்குது. ஏன்னா இப்படி சொல்லிட்டேன்னா அடுத்த வாட்டி வந்துட்டு எனக்கு வந்து ஏதாவது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸோ இல்லைன்னா இவங்க கிட்ட தான் இப்போ நிற்கணும், அவங்க என்னை வந்துட்டு அப்போ என்னை வச்சு செஞ்சுருவாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே கடைசியில் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? கேப்டன்ஷிப்பில் எனக்கு வந்து என் டீம் வந்து ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அப்படி தானே கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஒருத்தன் கேப்டன் ஆகணும்னா அந்த டீம் வந்து ஹெல்ப் பண்ணலாம், பாய்ஸ் டீம் இருந்தாலும் சரி கேர்ள்ஸ் டீம் இருந்தாலும் சரி, இப்படி போயிட்டுருக்குல்ல. ஸோ இப்போது அந்த அப்படியே டமாண்டு போட்டு உடைக்க போகிறாங்க. வேறு மாதிரி ஒரு அப்டேட்டு. அது நல்ல விஷயம். ஆனால் போன வாட்டி வந்துட்டு ஒரு கான்செப்டை பண்ணாங்க, இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. பாய்ஸ் இந்த பக்கமும் கேர்ள்ஸ் அந்த பக்கமும். நாங்கள் அப்பா ஒரே ஒரு வாரம் தான் கொடுத்தாங்க. கேர்ள்ஸால் எவ்வளவு முடியுமோ அவங்க வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு இனிமையாக காட்ட முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அரகண்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதுலேயும் நல்ல வேலை முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணதுனால கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இல்லைன்னா எல்லாம் மீறி போயிருக்கும். அதை நேற்றே வந்துட்டு அவர் முத்துக்குமரன் சொல்லும்போது விஜய் சேதுபதி அப்படியே மண்டையம்பளை ஆட்டார், ஆமாம் ஆமான்னு. ஆனால் இப்போ சரி இதை முடிச்சுடுவோம். ஸோ அதனால் இப்போது அந்த கோடை வந்து நீக்க போகிறாங்க. இனிமேல் எல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் எல்லா சீசனும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த வீக்லி டாஸ்க்கும் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா போன வாட்டிலாம் வந்து இந்த வீக்லி டாஸ்க்கு கொஞ்சம் மொக்கையாக அப்படி தான் போயிட்டுது. பட் இந்த வாட்டி அந்த வீக்லி டாஸ்க்கும் சரி, இந்த விஷயங்களும் சரி, எல்லாமே இப்போ வந்ததுனால இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் 8 வந்து தூக்கி நிறுத்தும் இந்த ரூல்ஸ் பிரேக், அதாவது இந்த ரூல்ஸை உடைச்ச விஷயங்கள் அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓப்பன் அப் ஆவாங்க. என்ன ஒன்று, இந்த இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து க்யூட்டாக வந்துட்டு லவ் பண்ண சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இது ஒரு சாதகமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ முதல்ல இருந்து அந்த பக்கம் போக முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து அங்கேயே விட்டுருந்தாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியாகிடும், யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருந்துக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுனால. ஸோ இப்போ என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு சுவாரஸ்யம் ஒரு படி மேலே வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் கமலஹாசன் அவர்கள் போனும்போது நம்ம என்ன நினச்சோன்னா, போயிட்டாரா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நினைக்கிற ஒரே விஷயம், அவர் போனது நம்மலாம் பேசுறதுக்கு செம்மாட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு 2 வாரம் வந்து அவர் பண்ணத விஷயங்களை வச்சு நம்ம என்ன நினச்சோம், அதாவது எப்பயுமே வந்து ஒரு டூப்ளிகேட் வந்து நல்லா தான் தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அப்புறம் போக போக தான் அதை வந்துட்டு அதோட அருமைகளை வந்துட்டு அதை ஒரிஜினலோட அருமையை வந்து இவருக்கு புரிய வைப்பாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கங்கே வாய வச்சுட்டு போயிடறாரு தவிர அதுக்கு உண்டான இது என்னன்றது கொடுக்கவே பண்ணுறாரு. ரொம்ப கடுப்பு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சாச்சனோட விஷயம் எடுக்கிறாரு, சூப்பராக எடுத்தார். அப்போ நீ எல்லாத்தையுமே கேட்டுறியா? நான் இப்போ அவங்க சொல்ல முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னு நீ விட்டுருப்பேன். ஆமாம் சார். அப்போ நீ முன்னாடிலாம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டியா? அவ்வளோதான். அந்த பொண்ணு நான் அழுதுது. உடனே வந்துட்டு சரி ஓகே நான் பிரேக் எடுத்துக்கின்னு போனார். ஐயோ என்ன நடிப்போம் அந்த பொண்ணு. அப்போ இந்த மாதிரி சின்ன பசங்க ஒரு 10 பேர் உள்ளே வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் அழுதுட்டேன் விட்டுருவீங்களா? இதே கமலஹாசன் அவர்கள் இருந்தால் நான் விட்டுருப்பாரா? பூர்ணிமா போன வாட்டி இதே மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது அழுகிறது ஒன்றுமே இல்லைன்னு கலாச்சிருப்பார். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து மாட்டிருக்காங்க. கமலஹாசன் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் சொம்படிச்சதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காண்டாயிடுச்சு. அதுவும் அவர் வந்து அரசியல் போனதுக்கப்புறமா நிறைய நேரங்களில் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனப்பாக பேசலை. அது ரொம்ப வருத்தமாக தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் முதலுக்கே மோசன்ற மாதிரி இந்த மாதிரி போக நினச்சி கூட பார்க்கல. நேற்று அதே மாதிரி மஞ்சரி விக்கெட்டை வந்து சூப்பராக எடுத்தார். மஞ்சரி விஷயத்தை கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்போது அழகாக வந்துட்டு எனக்கு வந்து அவங்க கொடுத்ததில் உடன்பாடு இல்லைன்னு கேர்ள்ஸ் சைடு சொன்னாங்க. ஜாக்லின் ஆரம்பித்தாங்க. முத்துக்குமார் சொதப்பிட்டார். முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறார், முத்துக்குமரன் உங்களுக்கு அவங்க கொடுத்ததில்லன்னு. முத்துக்குமரன் சரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பனப்பே இல்லை அவர்கிட்ட. தைரியமாக சொல்லுங்க, ஆமாங்க எனக்கு இவங்க கொடுத்து எனக்கு பிடிக்கலங்க, நான் வேணும்ட்டு தான் பண்ணேன், ஏன் பண்ணேன், இவங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு பண்ணேன், இப்படி தைரியமாக பேசலாம். அங்கே பேசிட்டு அருண்குமார் இவருக்காக தான் சப்போர்ட் பண்ணார். அருண்குமார் முன்னாடியே வந்துட்டு இல்லை சார் அவங்க வந்துட்டு கொடுத்தாங்க, நான் வந்துட்டு அவங்களுக்கு புரியணும்னு நினச்சேன், இவங்க கொடுத்தா இவங்க தான் இருக்குன்னு நினச்சேன். இது என்னது பதில்? முத்துக்குமரன் மேலே எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் நேற்று பேசணுங்க. இப்போ ஜெஃப்ரி எப்படி பேசினார் அந்த மாதிரி பேசணும். என்னத்தை நேற்று செம்ம காண்டாயிடுச்சு சார். நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கடுப்பானீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கோடை எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நாளையிலேருந்து வேறு மாதிரி சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல ஒரு ரூமர் சார் போயிட்டு இருக்கு, கமலஹாசன் அவர்கள் திரும்ப வரப்போகிறாரு, விஜய் சேதுபதி வந்து டட்டா பை பை சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த விஷயம் வரல. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே. வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க.